ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா டி நகர் ஷாப்பிங் போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு ஷாப்பிங் போய். தம்பி பிறக்கறதுக்கு முன்னாடி போனது. அது தம்பிக்கு பேர் வைக்கிறதுக்காக ட்ரெஸ்ஸு மட்டும் தான் எடுத்தோம். இப்போ கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால் டி நகர் கிளம்பிட்டேன். ஒரே ஜாலியாக இருக்குது. டி நகர் எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரி போய் பார்க்கலாம், அப்படியே உங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டி நகர் வந்துவிட்டோம். டி நகர் வந்து ரீச் ஆனது என் கண்ணில் பட்டது பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர் தான். சரவணா ஸ்டோர்ஸ்லாம் இது வரைக்கும் விளம்பரத்தில் மட்டும் தான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி தான் நான் நேரில் பார்க்குறேன். பார்த்ததையும் பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோருக்குள்ளே போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. நான் போனதே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஷாப்பிங் போகலாங்கிறதுக்காக தான் டி நகர் போனதே. சரவணா ஸ்டோர் போனதையும் பார்த்ததே உள்ளே போயாச்சு. ட்ரெஸ் எடுக்கலான்னு ஃபஸ்ட்டு போயிருந்தோம். மாமா பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க தம்பி வச்சுட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போனோம். ஆனால் அந்த ட்ரெஸ் எதுவும் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதனால் ட்ரெஸ் எடுக்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட போயிட்டோம். நம்ம போனது பார்த்திங்கன்னா கரெக்டாக லஞ்ச் டைமு. பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம். சாப்பாடெலாம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு பிரிஞ்சியும் ஒரு வெஜ் பிரியாணியும் வாங்கியிருந்தோம். 40 ரூபா தான் ரேட்டு. சூப்பராக இருந்துச்சு. காலிஃப்ளவர் சில்லி பார்த்திங்கன்னா 30 ரூபா. ஒரு 100 ருபீஸ்க்குள்ளேயே லஞ்சை முடிச்சிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. பாய்ஸ்க்கு செப்பல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன், ஏகப்பட்ட கலெக்ஷன் இருந்துச்சு. ரேட்டு 250 350 தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்தோன்னே எனக்கு மாமாவுக்கு ஒரு செப்பல் வாங்கலான்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அது ஒரு வேணாம், இருக்கிறதே எனக்கு போதுன்ட்டார். அடுத்து நான் போய் கேர்ள்ஸ் செக்ஷனில் செப்பல் பார்த்துட்டு இருந்தேன். நான் வாங்கலை. அது எல்லாமே 450 500 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. அப்புறம் நான் வாங்கலை, பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம காஸ்மெட்டிக் ஐட்டம் இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே வந்து நீ பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நான் வாங்குகிற ரேஞ்சை விட இங்கே ரேஞ்செலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அந்த கேட்ச் கிளிப்பு டெய்லி யூஸ் போடுறது அதுவே 25 30 அந்த மாதிரி இருந்துச்சு. நம்மளும் ஒரு 10 15 அந்த மாதிரி தான் எப்போயும் வாங்குவேன். அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு மட்டும் வச்சுட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நெக் செட்லாம் பார்த்திங்கன்னா 300 350 இருந்துச்சு. பேங்கிள்ஸ்லாம் அழகாக இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 143 143 ரூபா. நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். ட்ரெஸ் எடுத்திருந்தேன், ஏதாவது வாங்கலான்னு பார்த்தேன். பேங்கிள்ஸு இயரிங்ஸ்லாம். ட்ரெஸ்ஸு எதுவுமே செட் ஆகலையா, அதனால் எதுவும் வாங்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா கிளிப்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 40 45 அந்த மாதிரி ரேட் போட்டிருந்துச்சு. ஒவ்வொரு ரேட் போட்டிருந்துச்சு. தம்பி பார்த்திங்கன்னா கண்ணாடியில் பார்த்து விளையாண்டுருந்தான் ஜாலியாக. அவன் தான் எப்பயும் வெளியே வந்தாவே குஷியாயிடுவானே, அந்த மாதிரி இன்றைக்கும் நல்லா குஷியாக எல்லாத்துலேயுமே பார்த்து சிரிச்சுட்டு எல்லாத்துலேயுமே விளையாண்டுருந்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமாக அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். சீப்பெல்லாம் நிறையா இருந்துச்சு. ஃபுட்லலாம் சீப்பு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். மஞ்சள் குங்குமம் எல்லாமே ஹெட் மசாஜ் பண்ணுறது தம்பிக்கு வச்சு மாமா பண்ணி விட்ருந்தாங்க. அவன் ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தான். இந்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா அந்த 3 பொருளும் தான் நான் வாங்கலாம்னு எடுத்தேன். அப்புறம் பில் போகிற இடத்துல கூட்டமாக இருந்தனால திரும்ப வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிராசரி இருக்க செக்ஷன் வந்திருந்தோம். அங்கே ஒரு 3 ஐட்டம் மட்டும் இந்த ஹெல்த் மிக்ஸு, தம்பிக்கு வேங்கிற ஹெல்த் மிக்ஸு, மாமாவுக்கு ஒரு காஃபி தூள், இதெல்லாம் வாங்கியிருந்தோம். நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிற ஷாப்பிங் ஹால் வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவே லென்த்தாக இருக்குது. இங்கே என்னென்ன இருக்குங்கிறத மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோரை பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் 8 செக்ஷன் 8 ஃப்ளோர் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோரையும் ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து போடலாம். அவ்வளோ திங்ஸ் இருக்குது அங்கே, அவ்வளோ ஐட்டம் இருக்குது. ஆனால் நமக்கு எடுக்க தான் டைம் இல்லை. நான் கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நான் நிறைய செக்ஷன் நான் போகவே இல்லை. ஒரு 2 3 செக்ஷன் தான் போயிருந்தேன், ஃப்ளோர் தான் போயிருந்தேன். அது இருக்கிறத மட்டும் எடுத்திருந்தேன். நிறைய டம்ளர்ஸ், சில்வரில் நிறைய டம்ளர் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த கொழுக்கட்டை செய்கிறது சில்வர்லேயும் இருந்துச்சு. அப்புறம் பூண்டு டிசைனில் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லேயும் இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா 150 அந்த மாதிரி வந்துச்சு. சில்வரில் இருக்குது. இது 18 ருபீஸ் தான் பிளாஸ்டிக்கில். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒவ்வொன்றையும் அப்படியே பொறுமையாக வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா இந்த உப்பு போடுற கப்பு, அது பார்த்திங்கன்னா 98 சம்திங் போட்டிருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பூரி உருட்டுற அந்த கட்டை, சாப்பிங் போர்டு பார்த்திங்கன்னா 250 போட்டிருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. ரேட்டும் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஒன்று ரேட் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு, மற்றதெல்லாம் ரேட் ஓகேவாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஆயில் கேனு சில்வரில். இது பார்த்திங்கன்னா 250 போட்டிருந்துச்சு. மாமாவும் தம்பி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நான் மட்டும் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சரி மாமா தம்பி தூக்கிட்டு ஏன் மாமா வளைய வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா சில்வரில் உலக்க மாதிரி சின்னதாக, உலக்க தானே அது பேர் என்னன்னு சரியாக தெரில, அழகாக இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா 400 சம்திங் போட்டிருந்துச்சு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பீலர், அந்த வெஜிடபிளோட தோலெல்லாம் சீவருக்கு. இது நான் வாங்கியிருந்தேன் தம்பிக்கு கொடுக்குற காயெல்லாம் பாயில் பண்ணி கொடுப்பேன்ல, அதுக்காக வந்து தோல் சீவருக்காக இது வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கரண்டி ஐட்டம்ஸ், ஸ்பூனு எல்லாம் இருந்துச்சு. அப்போ கண்ணாடி கிளாஸ்லாம் நிறைய இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக. அது பார்த்திங்கன்னா 98 அந்த மாதிரி போட்டிருந்துச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா 68. இந்த கப் நல்லா இருந்துச்சு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 113 ரூபா போட்டிருந்துச்சு. இதெல்லாம் நான் பார்க்க மட்டும் தான் செஞ்சேன். இதெல்லாம் வாங்கினா கண்டிப்பாக உடஞ்சிரும். அதனால் கண்ணாடி ஐட்டமில் எதுவும் வாங்கலை. மேக்ஸிமம் நான் விண்டோ ஷாப்பிங் மட்டும் தான் பண்ணேன், எதுவும் வாங்கலை. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 63, 43 அந்த மாதிரி போட்டிருந்துச்சு. செராமிக்கில் பவுலெல்லாம் அழகழகாக இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு ரேட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா 38 போட்டிருந்துச்சு. அப்புறம் 2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா 30 போட்டிருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பிளேட்டு இது 60 ருபீஸ் போட்டிருந்துச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் அழகழகாக நிறைய டிசைனில் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 40 ருபீஸ். இந்த பிளேட் பார்த்திங்கன்னா கோல்டு கலர். இது பார்த்திங்கன்னா இந்த தட்டு சீர்வரிசையில் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருந்துச்சு. 35 ரூபா தான் போட்டிருந்துச்சு. அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஆனால் பார்த்தா பொறுமையாக ஒரு நாளே ஸ்பெண்ட் பண்ணலாம் சரவணா ஸ்டோர்ஸில். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே ஒவ்வொன்றையும் பார்த்துட்டே போயிட்டுருக்கேன். அப்படியே உங்களுக்கும் காமிச்சிட்ருக்கேன். இந்த பிளேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 120 இந்த பிளேட்டு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு தான், எதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியும். இது பார்த்திங்கன்னா 133, 356. இந்த செட் ஆஃப் கப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 350, 450 அந்த மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டெல்லாம் டிஃபர் ஆச்சு. இது பார்த்திங்கன்னா பிளேட்ஸோட செட்டு 600, 400 அந்த மாதிரி ரேட்டில் தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா டிஃபனு இந்த 161 ஸ்நாக்ஸ் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கு டிஃபனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு. ரேட் பார்த்தா 161 போட்டிருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா 150 போட்டிருந்துச்சு. அப்படியே நிறைய ஸ்நாக்ஸ் பாக்ஸு, அப்புறம் குழம்பு கொடுக்குறக்கு பாக்ஸு எல்லாம் தனித்தனியாக அழகழகாக இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஹாட்டாகவும் ஊற்றிக்கலாம் அந்த மாதிரி போட்டிருந்துச்சு அந்த கப்பில். இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. எவ்வளோன்னு பார்த்தா 600 போட்டிருந்துச்சு ரேட்டு. இந்த டிஃபன் பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா பைப்போட இருந்துச்சு, தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாமே டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். இந்த பிளேட் பார்த்திங்கன்னா 192. ஏன் அவ்வளோ ரேட்டுன்னு எனக்கு தெரியல. இது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நிறைய வாட்டர் பாட்டிலு, அப்புறம் வந்து சாஸ் ஊற்றுற பாட்டில் இதெல்லாம் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா குல்ஃபி செய்கிற மோல்டு. இது பார்த்திங்கன்னா 113 ரூபா போட்டிருந்துச்சு. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மோல்டெல்லாம் நிறையா இருந்துச்சு. ஸ்பூன்ஸு பிளாஸ்டிக்கில் எல்லாம் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா கப் கேக் செய்கிற அந்த இது கீழே இருந்துச்சு கவரு. கப் கேக் செய்கிற அந்த கப்பு. இது பார்த்திங்கன்னா ரேட் 100 பீஸ் இருக்குது இந்த பேக்கில். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 63. இதுவும் நல்லா இருந்துச்சு, ரேட் ஓகேவாக இருந்துச்சு 100 பீஸ் 63க்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த ஐஸ்கிரீம் செய்கிற மோல்டு தான். இதெல்லாம் குச்சி ஐஸு இதெல்லாம் செய்கிறது. இது பார்த்திங்கன்னா 93. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட அந்த சிப்பர் தண்ணி குடிக்கிறது. இது அழகாக இருந்துச்சு, தம்பிக்கு வாங்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஸ்பைடர் மேன் போட்டு 37 தான் போட்டுருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தம்பிக்கு ஒன்று வாங்கினேன், இது 2 தான் ஒன்று வாங்கியிருக்கேன் தம்பிக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கர் ட்ரெஸ்ஸு மாட்டுறது எல்லாமே இருக்குது இங்கே. பிளாஸ்டிக்கில், சில்வரில் எல்லாத்துலேயுமே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா காயெல்லாம் போட்டு வச்சுக்கிற அந்த ரேக்கு, பிளாஸ்டிக்கு கூட காய் போடுறது, பழம்லாம் போட்டு வச்சுக்கிறது நல்லா அழகழகாக இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே ஒரு கிளான்ஸ் வீடியோ எடுத்திருந்தேன்.
இது பார்த்திங்கன்னா கிளாஸில் இருக்குள்ள டம்ளர், அந்த மாதிரி பிளாஸ்டிக்கில், இதெல்லாம் பிளாஸ்டிக்கு. நல்லா இருந்துச்சு, இது அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. கிளாஸ் மாதிரியே இருந்துச்சு. என்ன மாதிரி கிளாஸ் யூஸ் பண்ணுற பயப்படுறவங்களாம் இது மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ட்ரேலாம் அழகழகாக இருந்துச்சு குட்டி குட்டியாக. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிஃப்ட் ஐட்டம்ஸ் ஏகப்பட்ட இருந்துச்சு. அப்படியே நிறைய ஸ்டாச்சுலாம் இருந்துச்சு, சாமி ஃபோட்டோ எல்லாமே இருந்துச்சு. நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு, ஸ்டிக்கர்ஸு. இதில் பார்த்திங்கன்னா குட்டியாக பைக், இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு, அழகாக இருந்துச்சு. இந்த குட்டியாக இருக்குது 400, அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கிறது 700 போட்டிருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ட்ராலி, குட்டி ட்ராலி. இந்த மினியேச்சர் வீடியோக்கெலாம் அது யூஸ் ஆகும், அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. 350 என்னமோ போட்டிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையரப்பா அழகாக இருந்தாங்க. இது வந்து புத்தா ஸ்டாச்சு. எனக்கு புத்தா ஸ்டாச்சு ரொம்ப பிடிக்கும், எனக்கு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, வாங்கணும் ஒன்று. அது பார்த்திங்கன்னா ஃபீஸ்ஃபுல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் ஒன்று வாங்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாமி சிலையில் குட்டி குட்டியாக, இதெல்லாம் பார்த்திங்கன்னா 110 ரூபா போட்டிருந்துச்சு. அந்த குட்டி விநாயகர் அழகாக இருந்தாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா சாமி ஸ்டாச்சு தான் ஏகப்பட்டது இருந்துச்சு. அப்படியே நிறைய டிஃப்ரெண்ட்டாக எல்லா கார்டும் இருந்தாங்க அழகழகாக. இது புத்தா, இது பார்த்திங்கன்னா 4000 என்னமோ போட்டிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அது. அதெல்லாம் லைட்டு குட்டி குட்டியாக. இது ஒரு கிஃப்ட் ஐட்டம், தண்ணிலாம் வர மாதிரி அழகாக இருந்துச்சு. ஸ்டாச்சூஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேரோட ஸ்டாச்சூஸ் இருந்துச்சு. அப்புறம் இந்த சங்கு, குட்டி குட்டி சங்கு இதெல்லாம் இருந்துச்சு, கிஃப்ட் கவரு. அப்புறம் இந்த பொக்கே ஃப்ளவர், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஃப்ளவர் பாட்டு எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸு, பாக்கு மட்டில் இருக்கலாம் அந்த பிளேட்டு, அப்புறம் சாப்பாடு போடுற கப்பு இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் ரேட்டெலாம் கம்மியாக தான் இருந்துச்சு, ஒரு பேக்கே 35-40 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செராமிக்கு உப்பு ஜாடி இதெல்லாம் இருந்துச்சு. இந்த கப்லாம் பார்த்திங்கன்னா 90 அந்த மாதிரி ரேட் போட்டிருந்துச்சு, 70-90. இந்த கண்ணாடி பவுலில் பார்த்திங்கன்னா 300 போட்டிருந்துச்சு ரேட்டு. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா செம்பு பித்தளை அந்த ஐட்டம்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 800 போட்டிருந்துச்சு. ஜக்கு வாட்டர் பாட்டில்லாம் 800-900 போட்டிருந்துச்சு. குத்து விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன், குட்டி குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும். இந்த செம்பு தட்டெலாம் பார்க்குறதுக்கு கலர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த காப்பர் தான் சொல்லுவாங்க, அந்த கலர் சூப்பராக இருந்துச்சு. விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 150 ஸ்டார்ட் ஆச்சு. குட்டி விளக்கு பார்த்திங்கன்னா 150 போட்டிருந்துச்சு. அதுலேருந்து 1500, 2000 எல்லா ரேட்டுக்கும் இருந்துச்சு அழகழகாக. இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு, விளக்கு ஸ்டோன்ஸ்லாம் வச்ச மாதிரி அழகாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய குட்டி குட்டி பிளேட்ஸு எல்லாமே இருந்துச்சு அழகாக பார்க்குறக்கு. பித்தளைலையும் இருந்துச்சு, செம்புலேயும் இருந்துச்சு, ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு எல்லாமே. இந்த குட்டி குட்டி பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஒன்று எடுத்திருந்தேன். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா என்கிட்ட 2 காமாட்சியம்மன் விளக்கு இருக்குது, ஒன்றுக்கு வைக்கிறதுக்கு பிளேட் இருக்குது, இன்னொன்றுக்கு இல்லை. அதனால் குட்டியாக ஒன்று அழகாக எடுத்திருந்தேன். 37 அந்த ரேட்டு போட்டிருந்துச்சு. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே இருக்குது. இந்த உருளி சொல்லுவாங்கள்ல, தண்ணி ஊற்றி பூ போடுறது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா 2000, 1500 அந்த மாதிரி. இதெல்லாம் பித்தளைங்கிறனால ரேட் அதிகமாக இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு விளக்கு, அந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு எல்லாமே இருந்துச்சு. அழகழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு எல்லாமே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெல் மணி 150, 140, 150 போட்டிருந்துச்சு, நார்மல் சைஸு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இது எல்லாமே சாமி பூஜா ரூமில் வைக்கிறது தான், பூஜா ரூமில் வைக்கிற ஐட்டம்ஸ் தான் எல்லாமே. அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. அதனால் அப்படியே உங்களுக்கும் வீடியோ எடுத்துகிட்டு நானும் பார்த்துட்ருந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில்வர்லேயே எல்லாம் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கிராஸ் மேட்டு அழகாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். அதான் டிமார்ட்டோட ஷாப்பிங் விலாகு. அப்புறம் தம்பி பார்த்திங்கன்னா ட்ராலியில் உட்கார வச்சு விளையாண்டுட்டு இருந்தான். இந்த பாப்பா கூட ஜாலியாக ஒரு பாப்பா வந்து தம்பிகிட்ட விளையாண்டுருந்துச்சு, அவனும் நல்லா பார்த்து சிரிச்சிட்டு இருந்தான். அவ்வளோதான், டிமார்ட் ஷாப்பிங் விலாக் நமக்கு முடிஞ்சு.
இங்கே என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத வந்து இன்னொரு பிளாகில் போடுறேன். ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கும் வந்து இன்னொரு பிளாகில் போடுறேன். லென்த்தாக போயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.